வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, போன பாட்காஸ்ட்டோட கண்டினியூஷனாக தான் இது வருது. ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் பார்ட் 2 எபிசோட் 2ல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது போன எபிசோடில் என்ன கேட்டோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ட்ரைனிங்னா என்ன, ட்ரைனிங்கை பற்றியான ஒரு ஃபிலாசபி, அது இன்னும் நான் இப்படிலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன மாதிரிலாம் போச்சு, நம்ம இப்படி ஒரு ட்ரெயினராக இருக்கோன்னா என்னெல்லாம் வந்து நமக்கு மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்து பேசியிருந்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எபிசோடையும் கேளுங்க. இது பிடிச்சிட்டு கூட நீங்கள் அங்கே போகலாம், இல்லைனா அங்கே கேட்டுட்டு கூட இங்கே வரலாம். தட் இட்ஸ் ஓகே. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த பாட்காஸ்ட். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரைனிங் எப்படி எடுக்கிறது, வாட் ஆல் த குவாலிட்டிஸ், நம்ம எப்படி திங்க் பண்ணலாம், ஹவு டு பி எ பெட்டர் ட்ரெயினர் அப்படின்றத பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறோம். அண்ட் நான் ட்ரெயினர்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ட்ரெயினர்லாம் ஜாயின் பண்ணி ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படி போயிட்டு ஒரு நம்மலாம் சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வளரும் ட்ரெயினர்களை வளர்க்கும் ஒரு முறையாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நம்ம ஜோதியில் ஐக்கியமாயிருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பிங் பண்ணுங்கள், உங்களை நான் அந்த இதில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் படிக்கலாம். வீக்லி இல்லைனா பை வீக்லி செஷன்ஸ் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாலியாக இது பண்ணலான்னு தான் பிளானு. அண்ட் இதுக்கு பேசிக்காக எந்த இதுதான் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீம் வேணால் இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயினராக இருக்கலாம், இல்லைனா ட்ரைனிங்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க் பண்ணிருக்கலாம், எதுவுமே வேலை பண்ணாமல் இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி யூ கேன் ஆல்சோ பெனிஃபிட்டும் நீங்களும் எடுத்துக்கலாம், மற்றவங்களும் கொடுக்கலாம். அதுதான் நம்மளோட டார்கெட் தான். நிறைய பேருக்கு நம்ம ரீச் பண்ணுவோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன நாலேஜ் ஷேர் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுவோன்றது தான் அதோட நோக்கம். அது எந்த ஃபீஸும் கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ ஒன் தான். அண்ட் எஸ், போன இதில் என்ன பார்த்தோம்னா, ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்தோம். இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் வந்து ட்ரெயினர் ஆகலாமான்னு பார்த்தோம். அப்புறம் டெடிகேஷன் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட் நம்ம எதோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம படிக்க வந்திருந்தா நமக்கு எந்த மாதிரி ட்ரெயினர் இருந்தால் நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெயினராக நம்ம இருக்கணும். சிம்பிளுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா முடிஞ்சுங்க சொல்லி. அந்த ட்ரைனிங் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோன்னா போதும்ல. இது ஆக்சுவலி ட்ரைனிங்கில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகும். பட் ட்ரைனிங்கில் இது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்போ நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். நமக்கு தெரிஞ்ச லெவலில்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து தெரியாததெல்லாம் விட்டலாம். இப்போ எனக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியாதுன்னா அது தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச லெவலில் நம்ம பெஸ்ட்டாக இருந்தால் ஓகே, அதுவே வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நம்ம அந்த லெவலில் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போகலாம், எங்கெங்கே ப்ராக்டிக்கல் வைக்கணும், எங்கெங்கே வந்து ஒரு பாஸ் விடணும், எப்படி கொண்டு போகணுன்றது எல்லாமே நம்ம ஒரு இதாக இருந்து நம்ம நிறைய மொக்க ட்ரைனிங்கும் அட்டென்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதில் பேஸ் பண்ணி பிரித்து நம்ம அதிலேருந்து ஒன்று எடுத்து நமக்கு எது இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுதான் பேசிக்காக நம்ம திங்க் பண்ணணும். நான் அப்படி தான் எப்பவுமே திங்க் பண்ணுவேன். அண்டு பேசிக் குவாலிட்டி, ஒரு ட்ரெயினரோட பேசிக் குவாலிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான். ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லணும். இதுதான் ஒரு ட்ரெயினரோட பேசிக் குவாலிட்டி நான் நினைக்கிறது. இது வந்து யூனிவர்சல் குவாலிட்டியாக, இது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டாக, இதுதான் டெஃபினிஷனாக அப்படிலாம் கிடையாது. நான் நினைக்கிறது ஒரு ட்ரெயினரோட பேசிக் குவாலிட்டினா, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எல்லோரும் சொல்கிறதா இருந்தாலும் சிம்பிளாக சொல்ல தெரியணும். யாருக்குனாலும் சொல்ல தெரியணும். அதுதான் ஒரு ட்ரெயினரோட பேசிக் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இந்த குவாலிட்டியை வளர்க்கலாம்லங்க, வளர்க்க முடியாதுலாம் கிடையாது, வளர்த்துக்கலாம். வி கேன் ஆல்வேஸ் ஸ்கில்லு தான், வி கேன் ஆல்வேஸ் என்ஹான்ஸ் இட். எப்படி அதை வந்து சிம்பிளாக கொண்டு வரலாம், எப்படி வந்து இதை டீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கே தெரியாது. ஆக்சுவலி இது நான் பண்ணேன்றது எனக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ நான் வந்து பிக் டேட்டான்னு எடுக்கிறேன், டெக்னிக்கலாக ஒரு இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிக் டேட்டா எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு டேட்டாவை பற்றி படித்தா மட்டும் போதும். ஆனால் நான் அதெல்லாம் இல்லாமல் ஊரை சுற்றி ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் எப்படி போனீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஃபைலை அக்சஸ் பண்ணுவீங்க, உங்கள் சிஸ்டத்தில் எப்படி அக்சஸ் பண்ணலான்றதை பற்றிலாம் சொன்னேன். ஸோ அதை சுற்றி நடக்கிற விஷயங்களும் 1-2 கவர் பண்ணேன். ரியல் டைமில் என்ன தேவையோன்றது அது நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து நம்ம தேவையில்லைன்னு நினச்சாலும் இதுக்கு சரௌண்டிங் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நான் இதுதான்ப்பா ட்ரைனிங், இதுதான் சிலபஸ், இதுதான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன ஃபேஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லோரும் எங்கே அடி வாங்குதுன்னா
ஒர்க்கெல்லாம் வந்து சொல்லிடலாம். நான் இந்த மாதிரி A+B² சொல்லலாம். இல்லைன்னா நான் வாட் எவர் கொஸ்டின்லாம் நம்ம சொல்லிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஒர்க் பண்ணியிருக்குமா இல்லையான்றதை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ரியல் டைம் சினேரியோவில் ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் இன்டர்வியூலையும் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி 1-2 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்ம எப்படி ட்ரெயினர்ஸ் ஆகிறது. ஸோ நம்ம ட்ரெயினர்ஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. யாராவது ஒரு ஆள் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஆன்லைனில் டுட்டோரியல் நீங்கள் சும்மா வீடியோவாக போடலாம் யூடியூப்பில். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாக் எழுதி போடலாம். பிளாகில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக செமினார் எடுங்க. இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து வி கேன் ஸ்டார்ட் ஆல்வேஸ். அந்த மாதிரி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயினராக ஆகலாம். அண்டு இதில் இனிஷியலாக எடுத்தோடனே நம்ம மணி வரும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணக்கூடாது. நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி மணி வரதான் செய்யும். மணி வராதுன்னு கிடையவே கிடையாது. ட்ரைனிங் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட் இன் இந்தியா இப்போது. ஏன்னா இந்தியன் டீமோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட ஜெர்சியோட ஒர்த்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குல்ல. ஸோ அதை யார் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, பைஜூஸ்னு ஒன்று தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்பான்சர் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில இந்தியன் ஜெர்சி. ஸோ அப்படி இருக்கும்போது அத்தனை 1000 கோடி இருந்தால் தான் ஸ்பான்சர் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுறான், கோர்ஸ் வைக்கிறான். கரெக்டாக, இது ஜஸ்ட் டீச்சிங். ஸோ அப்போ டீச்சிங்கோட இம்பேக்ட் பாருங்கள். ஸோ பைஜூஸ் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் செகண்டரி, அது எனக்கு தெரியாது. பட் ஒரு டீச்சிங்கோட இம்பேக்ட், அதுக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, எவ்வளோ நீடு இருக்குது. கரெக்டாக. ஸோ நீடு மார்க்கெட்டு பிஸ்னஸ்ன்னு பேசுகிறனால எல்லாம் வந்து வேர்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்னாலே அலர்ஜியாக இருக்குது. நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து நாட்டுக்கு உழைக்கிறேன் ஃப்ரீ அப்படின்னு. அது வந்து ஓகே, தட்ஸ் ஆல் ஃபைன். பட் அவள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவப்பா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. அதனால் நம்ம வந்து பிஸ்னஸையே சர்வீஸாக பண்ணால் தட்ஸ் இட். இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடைக்கு போகிறீங்க, பெஸ்ட்டு சர்வீஸ், உங்கள் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறான், சார்ஜ் கரெக்டாக பண்ணிட்டான். நீங்கள் அந்த சென்டர் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா, கொண்டாட மாட்டிங்களா? அந்த வாட் எவர் சர்வீஸ் நீங்கள் எதுக்கு வேணால் போயிடலாம், என்ன சர்வீஸுக்கு வேணால் போயிடலாம். கரண்ட் பில் கட்ட போயிடலாம், கரண்ட் பில்லு ஏதோ வாட் எவர் இட் இஸ். நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கம்பெனியை கண்டிப்பாக பேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கரெக்டாக. ஸோ காசு கொடுக்குறதோ காசு வாங்குறதோ தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பாவம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ட்ரைனிங்னா சர்வீஸாக கொடுப்பேன், அது பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்றது பிஸ்னஸ் ஏதோ பாவம் மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் நம்ம இதில். ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கரெக்டாக இருக்கீங்களா, பர்ஃபெக்டாக இது கொடுத்தீங்க, சொல்கிறீங்க, அதை செய்கிறீங்க, செய்கிறதுக்கு சொன்னதுக்கு மேலேயே செய்யுங்க, கொடுத்த காசுக்கு கூடவே கூவுங்க. அதுதான், அவ்வளோதான் பிஸ்னஸ். அப்படி பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல் குட். அதில் வந்து தப்புமே நான் இருக்கிறத நினைக்கல. ஸோ எஜுகேஷனை பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க, அதை பிஸ்னஸ் ஆக்கி பிஸ்னஸ் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் டூ இட். அதை நீங்கள் இப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதாவது அதில் முடியாதவங்களுக்கு யூ கேன் ஆல்வேஸ் கிவ் டிஸ்கவுண்ட். அவங்களுக்கு ஃப்ரீயாக கோர்ஸ் தருது, இல்லைனா அவங்கள வந்து வேறு மாதிரி வேலை பண்ணி எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பான்ற மாதிரி. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்ட விடுவாங்களாம் முன்னாடிலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சு. ஹோட்டலில் போய் காசு இல்லாமல் சாப்பிட்டா என்ன பண்ணுறாங்க இப்போது? ஸோ முன்னாடி மாவாட்ட விடுவாங்களா, அதே மாதிரி தான் ட்ரைனிங் வந்துட்டு இதில் மாவாட்டெலாம் விட வேணாம். ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேயே காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டோம் அவங்களெல்லாம். ஸோ அவங்கள ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு லேர்னிங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு வேணால் அவங்க எஃபர்ட்டை போட்டு படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம். ஆனால் இஃப் யூ ஃபீல் உங்கள் கண்டென்ட் இதாக இருக்குங்க, இதுக்கு நான் இந்த எஃபர்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜ்னால் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். எந்த விதமான தப்பும் இதுவும் கிடையாது. ஹெசிடேட்லாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் ஓகே. அது பிஸ்னஸ், இட்ஸ் லாஜிக்கல் திங். ஓகேவா? அவ்வளோதான். வேணால் படிக்க போகிறேன், ஆனால் நம்ம அதை எப்படி டு வி அதை மாற்றி இது வந்து என்னென்னா நிறைய இடத்துல ஒரு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன தமிழ் மூவியோடதே நான் சொல்கிறேன். அதாவது என்னோடய சைட்லேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரைனிங்க்கு காசு வாங்குகிறோம் நம்ம. ஆனால் நாங்கள் எல்லா டெமோலையுமே என்னோடய பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்கிறது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் எதையும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இதை வந்து இப்படி போனீங்கன்னா ஃப்ரீயாக அதை நீ படிச்சுக்கலாம்.
ஆனால் இந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் வச்சுருக்கோம். இதுக்கு ஏன் இவ்வளோ சார்ஜ்னால் நாங்கள் அதுக்கு எஃபர்ட், அது ட்ரெயினரோட எஃபர்ட் இருக்குது. நம்ம இது பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கமிட்டடாக ஒரு ஷெட்யூல் மாதிரி போடுறோம். அவரோட டயத்தை அவர் லைவாக கொடுக்க போகிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எஃபர்ட்டுக்கெலாம் ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜு வாட் எவர் மார்க்கெட்டில் உள்ளதோட கம்மியாக தான் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் சொல்கிறத டெலிவர் பண்ணிடுவோம். நாங்கள் சொல்லாத டெலிவர் பண்ணுறோம் தான் நிறைய இடத்துல. பட் அது வந்து இட்ஸ் ஆப்ஷனல், அது நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் சொல்கிறத 100% டெலிவர் பண்ணிடுவோம். அப்படி டெலிவர் பண்ணலையா யூ கெட் அ ரீஃபண்ட். அதில் எந்த விதமான கொஸ்டினும் கிடையாது. யூ வில் ஆல்வேஸ் கெட் ரீஃபண்ட். நான் நிறைய பேருக்கு நானே கொடுத்துருக்கேன். அவங்களால அட்டன் பண்ண முடியலை, அம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு இது சொல்லுவாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வெரிஃபைலாம் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே ஃபைன், கேன் டேக் த ரீஃபண்ட். ஏன்னா நம்ம ஜென்யூனாக இருக்கும்போது நம்மளுக்கு ஜென்யூனாக தான் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். முதல்ல நம்ம எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்டோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறோம், நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். இட்ஸ் ஆல் ட்ரஸ்ட் பேஸில் தான் போகுது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தான் நாங்கள் தமிழ் பூமியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆங்கிள் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்டு இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் இல்லாமல் காசு கொடுக்காம உங்களால் படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியும். நானே உனக்கு வழி சொல்லித்தரேன். ஆனால் இந்த கோர்ஸ் நீ 2 மாதம் படித்தேன்னா அதில் 6 மாதம் படிக்க வேண்டியிருக்கும். கோர்ஸில் ஒரு கமிட்டடாக ட்ரெயினர் வந்து டெய்லி படிப்பான்றது, டெய்லி கமிட்டடாக கிளாஸ் இருக்கும்போது நீ டெய்லி வந்து படித்து 2 மாதத்தில் படித்து முடிச்சிருவேன். அதே 2 மாதத்துல கூட நீ சீக்கிரம் படித்து முடிக்கலாம், நீ ஓனாக படிக்கும்போது. பட் உனக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். காசு கொடுத்துட்டோன்னா காசு கொடுத்துருமே அப்படின்றதுக்கு வந்து உட்காரதுக்கும் நம்ம நிறைய பேர் இருக்கோம். நான்லாம் அப்படி தான் நிறைய பண்ணுவேன். ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. எவ்ரி திங் பிளேஸ் அ ரோல்ங்க ஹியர். ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபிலாசபி செட் ஆகுது, எந்த லாஜிக் செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் தட் இஸ் குட். பட் என்னோடய ஆங்கிள் இப்போவும் நான் அதை சொல்கிறேன். நம்ம தமிழ் மொழியோ எங்கள் டீச்சிங் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். நீங்கள் படிச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் யூ ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட். ஒரு மோட்டிவேஷனாக உட்காந்து படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோ மட்டும் பார்த்துட்டு சுவிட்ச் ஆகிட்டு வந்துட்டு எனக்கு சுவிட்ச் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களால் தான் காணன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா. ஸோ தேட் இஸ் பாசிபிள். உங்களால் முடியும். டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அழகாக வந்துடலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வந்து இதுன்னா இப்படி வர்றதும் ஒன்றும் தப்பு கிடையாது. காசு கொடுத்து படிக்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. கொடுக்குறீங்க, அதுக்கு இந்த நல்ல ரிட்டர்ன் வந்துருச்சு, அந்த நாலேஜ், அந்த கமிட்டடான ஹவர்ஸ் வருதுன்னா தட் இஸ் ஆல்சோ குட். இது போத் சைட் ஆர் வின் அண்ட் வின். இதில் இது கரெக்டாக அது தப்புன்னு நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ தேட் பீங் செட், இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங்கில் கொண்டு வரலாம். அண்டு பேசிக் குவாலிட்டி ஆஃப் ட்ரெயினர், நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டாக நினைக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி சொல்லிக் கொடுக்கலான்றதெல்லாம் கமிட்டடாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்லேயே டிஃபைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒருத்தன் இப்படி வந்தான்னா இவனை எப்படி நம்ம மாற்றி விட, இதெல்லாம் என்னோட டெலிவரபிள்ஸ் அப்படின்னு செட் ஆஃப் டெலிவரபிள்ஸ் வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். பெருசாக நாட் அ பிக் டீல். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்புறம் நீங்கள் எப்படி ட்ரெயினர் ஆகலான்னா, எஸ் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரைனிங் சென்டர் போய் எடுக்கலாம், இல்லை நீங்கள் டீச் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாம் பண்ணாலும் நம்ம ட்ரெயினர் தான். நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணாலும் நீங்கள் ட்ரெயினர்னு கூட சொல்லிக்கலாம். அதுவும் ஒரு ட்ரெயினர் தான். ஸோ எல்லாமே பண்ணலாம். அண்டு டீச் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். தெரியாத சும்மா அடித்து விடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு தப்பு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ரிசர்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். சும்மா எதாவது தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அப்படி சொன்னிங்கன்னா அது ஒர்க் அவுட் லாங் டைமில் நிற்காது. ஆல்வேஸ் இட் வில் ஃபைண்ட் அவுட் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா இப்போ கிளாஸில் படித்து கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் தெளிவாக படிங்க, ப்ராப்பராக படிங்க, ஒரு டெடிக்கேட்டடாக படிங்க. ரியல் டைமில் நீங்களே கொஸ்டின், யூ கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இது ஏன் அப்படி இருக்குது, ஒரு ரிசல்ட் இப்படி வருதுன்னா அந்த இப்போ டெவாப்ஸ் பாப்புலரான ஏன் டெவாப்ஸ் பாப்புலர் ஆகுது, எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்றதை போய் தேடுங்க. தேடினா கிடைக்கும் தான். அந்த பையன் லைக் நீங்கள் ஒன்றுமே படிக்கலை, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் டெவாப்ஸ் ட்ரெயின் ஆக முடியும்னா கண்டிப்பாக ஆக முடியும். பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடணும். ஏன் டெவாப்ஸ் ட்ரைனர் வந்து ஏன் வந்து டெவாப்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்குது, எந்த மாதிரி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு போய் சர்ச் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து படித்து நீங்கள் ஆல்வேஸ் யூ வில் பிகம் அ ட்ரெயினர் ஒன் டே. பட் அதுக்கான எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எஃபர்ட்டை போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயினர் ஆகலாம். என்ன ட்ரெயினரும் ஆகலாம். எது ஒர்க் ஆச்சோ அதை சொல்லுங்கள். வேலிடேட் பண்ணி சொல்லுங்கள். வேலிடேட் பண்ணாமல் எந்த விஷயமும் நீங்கள் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் மெயினாக நம்ம பேசிக்காக முக்கியமாக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் எல்லா யூடியூபர்ஸுமே ட்ரெயினர்ஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த குயிக்கான ஷார்ட்ஸ்லேயோ இதுலேயோ ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்றும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ட்ரைனிங் சொல்லிக் கொடு டீச்சிங்ஸ் அண்ட் லைக் என்னது டெக்னிக்கல் டீச்சிங்ஸாக சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஷாப்பிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாம் எதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்தா இருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் நத்திங் பட் ட்ரைனிங் தான். இல்லைனா மகிழ்ச்சியாக இருக்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. டான்ஸ் படம்னா டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாம் எதாவது சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நமக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் அ ட்ரைனிங். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங், நான் எப்போவுமே என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா ட்ரைனிங் ஷுட் நெவர் பி அ போரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ
நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோன்னா தூங்கக்கூடாது யாரும். அதுதான் நம்மளோட மேட்ரு. ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கணும். ஒரு படத்துக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங்க்கு வரணும் மக்கள்ன்றது தான் என்னோடய ரொம்ப கால கனவாகவும் இருக்குது. இப்போவும் அதை நோக்கி தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்ட்டையும் ட்ரைனிங் அப்படின்னு ரெண்டுமே கலக்கணும். அதை நம்ம ஒரு புதுசாக ஒரு இதாக கொண்டு வந்து கொடுக்கணுன்றது என்னோடய விஷனாக இருக்குது. அந்த விஷனை நோக்கி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் முன்னாடி ஒரு பாட்டெல்லாம் போட்டு நானே டான்ஸ்லாம் ஆடினேன், ஹடூப் சாங் அப்படின்ட்டு. டூப்பு 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 ஹடூப்பே அப்படின்னு போட்டு அது 1000 பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும். மகிழ்ச்சி. அதில் ஒரு சூப்பராக இருக்குது, பிரபுதேவெல்லாம் கலாச்சிருந்தாங்க. பட் இன்னும் அது யூடியூப்பில் இருக்குது. அதை வந்து பார்த்து தான் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவாங்களாம். பாரு இந்த ஹடுப் மாமாவை கூப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி காட்டி தான் சோறு ஊட்டுவாங்களாம். அந்தளவுக்கு பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். நம்ம அந்த பாட்டை போட்டு பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் அந்த கதை சொல்கிறது, ஏதாவது ஒரு ஸ்டோரி படம் மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து அதில் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஐ திங்க் யூடியூப்பில் கூட 1-2 பார்த்தேன். நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் தான், பேரை மறந்துட்டேன். ராஸ்கல்ஸ், சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. ஐடியிலே அவங்க ரிலேட்டட் ஒரு கதையாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரீச். அதே மாதிரி நம்ம எதை வேணால் சொல்லலாம். நம்ம இப்போ காமெடியாக வந்துருச்சு, கதையாக வந்துச்சு, எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும், உங்கள் ட்ரைனிங்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும், உங்கள் ஜாபும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருங்க. அதெல்லாம் தான் மேட்ரு. இதெல்லாம் தான் ட்ரைனிங் எனக்கு கொடுக்குற விஷயங்களாக நான் வந்து கருதுகிறேன். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஃபைனலாக இன்னொரு வேர்டு என்னென்னா, எப்போவுமே யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல். ஒரு ஜென்யூனாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்றத நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கில் சொல்லிடுங்க. ட்ரைனிங்கோ டீச்சிங்கோ வாட் எவர் இஸ் யூ டூயிங், அதில் ஜென்யூனாக இருங்க. இது இருக்குப்பா, இது இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். லைக் டெக்னிக்கல் அந்த விஷயங்களில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறது அவங்களுக்கும் பெட்டர், நமக்கும் பெட்டர். லைக் ரொம்ப நம்ம ஓவர் ப்ராமிஸும் பண்ணக்கூடாது, அண்டர் ப்ராமிஸும் பண்ணக்கூடாது. கரெக்டாக சொல்லிவிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் ஒர்க் அவுட். ஸோ இதெல்லாம் தான் நான் ட்ரெயினராக இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ட்ரைனிங்கில் ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். நான் இதில் சொன்னது எல்லாமே நான் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ண எதையுமே உங்கள்கிட்ட சொல்லலை. நான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரைனிங்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ட்ரைனிங் எடுக்கும்போது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப என்ன ஹாப்பினஸ்னால், என் ட்ரைனிங் படித்தவங்களே நிறைய பேர் என்ன மாதிரியே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இதில் ஒரு டெடிக்கேஷன் என்னால் பார்க்க முடியுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நான் உண்மையிலே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெளியிலேருந்து வந்த ட்ரைனர்ஸ் ரொம்ப கம்மி, நம்மகிட்ட உள்ள ட்ரைனர்ஸ் தான் நிறைய. நம்மகிட்டே படித்து நம்மகிட்டே ட்ரைனர் ஆகிட்டாங்கன்னு இந்த ஸ்கூல்லலாம் காலேஜிலலாம் சொல்லுவாங்கல்ல, கேட்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டப்பா. இப்போ இன்ஜினியரிங் முடித்தேன் அந்த காலேஜில், கேட்லேயே பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, கேட்டு திறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் செக்யூரிட்டி பாய். அந்த மாதிரி இல்லை, அது ஜோக்கு. பட்டு தமிழ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் மாறிட்டு ஸ்டில் அவங்களும் தே ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், ட்ரைனிங் எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி எடுக்கிறேன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த மாதிரி நிறைய ட்ரைனர்ஸை உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு போய் தான் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்துக்க தான் போகிறேன். நம்ம உட்காந்து பேசுகிறோன்னா உங்களுக்கு டைம் போக தானே போகுது. ஸோ கண்டிப்பாக டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து உங்களுக்கு வரப்போகுது. பட் இட்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம மீட்டப் பண்ணலாம், நம்ம எல்லா ட்ரைனர் கூடயும் கலந்துரையாடலாம், நிறைய இந்த மாதிரி புதுசாக ட்ரைனிங்கை கொண்டு வரலாம். அதுக்கான ஒரு தளமாக அதை நம்ம கொண்டு வரலான்ட்டு ட்ரெயின் த ட்ரைனர்ஸ் ஃப்ரம் தமிழ் பூமி அந்த டீச்சிங் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். கிளாஸஸ் சூன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள். உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ட்ரைனிங்கில் உங்களை இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதை சொல்லி இந்த பாட்காஸ்ட்டோட நம்ம வந்து நிறைவு பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை உங்களால் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கீங்க போல், உங்களால் மியூட் போட முடியல, இல்லை நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்லாம் கிளிக் பண்ண முடியலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அண்ட் அடுத்த இந்த பாட்காஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் எப்போ ஷேர் பண்ண முடியுதோ ஷேர் பண்ணி 4 பேருக்கு தட்டி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா. அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் வேறு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ. அதையும் நான் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாரம் நம்ம வந்து வாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் இனிமேல். ஸோ வாரம் மறக்காமல் கேளுங்க. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் போல். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பனாக. ரொம்ப பாய்.